ஒரு சூப்பரான அரேபியன் டெசர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பக்லாவா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 100 கிராம் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. நம்ம பரோட்டா மாவுலாம் பிசைத மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. நம்ம பூரிக்கெலாம் கோதுமை மாவில் பிசைவோம் தெரியுமா, அந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு 1 மணி நேரம் மாவை வந்து ஊற வச்சுருங்க. நம்ம இதுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கை பாதாம், 1 கை பிஸ்தாவை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த நட்ஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நாம் ரெஸ்ட்டில் வச்சிருக்கிற மாவை இப்போ உருட்டிடலாம். எனக்கு வந்து இன்னைக்கு 8 உருண்டை வந்தது. நான் இன்னைக்கு 100 கிராம் மாவை தான் எடுத்துருக்கிறேன், அதனால 8 உருண்டை தான் வந்தது. நீங்கள் நிறைய மாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்தவித நுரையும் இல்லாமல் கிளியராக இருக்கணும் பட்டர். அடுத்து நம்ம மாவை வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு போர்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, மைதா மாவு எடுக்காதீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஒட்டாது. அதனால கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்ல போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவையும் நல்ல கார்ன்ஃப்ளவரில் முக்கி எடுத்துட்டு நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், பேப்பர் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஷீட் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷீட், இப்படி எல்லா ஷீட்டையுமே நம்ம அடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணியிருக்கனால எனக்கு 8 உருண்டை வந்திருக்கு. நீங்கள் நிறைய மாவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான லேயர் வரும், பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஏன் இன்றைக்கி கம்மியாக பண்ணேன்னா, நல்லா வந்தால் அப்லோட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது, அதனால தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுக்குனது எல்லாத்தையும் எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிருங்க. நீங்கள் இந்த மாவுலாம் தேய்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அப்படின்ற பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைதா மாவு ஆட் பண்ணாதீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷீட்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட். எனக்கு வந்து இன்றைக்கி 8 உருண்டை கிடச்சிது. அதில் ஃபஸ்ட்டு 4 உருண்டையை இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நட்ஸு, அந்த மிக்ஸை வந்து நிறையவே போட்டுக்கோங்க. நம்ம நிறைய ஆட் பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்லாவா பண்ணுறதுக்கு ஷீட்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயுமே விற்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்லேயுமே நம்ம ஷீட் ரெடி பண்ணலாம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் அந்த மாவோட பதம் அப்புறம் அதை தேய்க்கிறது அதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பதத்தை கரெக்டாக பிசையணும். இந்த மாதிரி தேய்க்கும் போதும் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லேயராக நல்லா க்ரன்ச்சியாக நம்மளுக்கு வந்து பேக் பண்ணும் போது கிடைக்கும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் இதை வந்து உள்ளே நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நான் சொன்ன மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 4 ஷீட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்றா பட்டர் அப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி அந்த ஷீட்ஸை அடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஃபைனலாக மேலே அந்த பட்டரை ஊற்றுறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து அதில் வந்து வரும். இந்த ரெசிபி ஓவன் வச்சு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வித்தவுட் ஓவனில் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அது எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை. கிறிஸ்பியாக வருமா அது எதுவுமே எனக்கு தெரியலை. நான் அந்த மாதிரி வித்தவுட் ஓவனில் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஷீட்ஸ், இதை ஃபுல்லாக நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். அதனால் ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி என்னுடைய ஓவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுட்டு 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடியாகிற கேப்பில் நம்ம இன்றைக்கி சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக எனக்கு ரெடியாகி வந்திருக்குதுன்னு. கோல்டன் ப்ரௌன் கலரில் லேயராக ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்குது. இதுக்கு மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீனி பாகை ஊற்றி
நான் கார்னிஷ்க்கு நான் நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நட்ஸ் தான் மேலே கார்னிஷ்க்கு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டி அண்ட் கிரன்ச்சியான சூப்பரான பக்லாவா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு லேயர் லேயரா ரொம்ப அழகா வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த டேஸ்டி பக்லாவாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.